ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. கங்குவா திரைப்படத்தோட ஃபயர் சாங் வெளியாகிவிட்டது. ஃபயர் சாங்கோட ரிவ்யூ ஆல்ரெடி பண்ணியிருந்தாலுமே இப்போ ட்விட்டரில் சில பேர் ஃபயர் சாங்கை ட்ரோல் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற நெகட்டிவ் ரிவ்யூ என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஃபயர் சாங் ஒரு 3 நாள் எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன பாடல் தான் இந்த பாடல். அதனாலே இந்த பாடலுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இந்த பாடல் சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் சாங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாங் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வரைக்குமே சாங் என்ன சாங் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் இருக்குது. சவுண்டு தான் ஓவராக இருக்குது. ஏதோ சவுண்டு ஓவராக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல பாடுறாங்க, அது மட்டும்தான் தெரிகிறது. என்ன பார்த்து பாடுறாங்க, லிரிக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உணரவே கொஞ்சம் லேட் ஆகுது. மேபி இன்னும் கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாங்கை கேட்கும்போது இந்தியன் ஒன்ல பரா சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த சாங்கும் இருக்கிறது. விஷுவல் வைஸ் எந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்காங்க. எப்படி நான் டீசர்ல பார்த்தனோ, எப்படி நான் கிளிம்ஸ்ல பார்த்தனோ, எப்படி நான் மற்ற போஸ்டர்ஸ்லாம் பார்த்தனோ, அதே போஸ்டர் அதே ஒரு விஷுவல்ஸ் தான் இந்த சாங்லயும் இருக்கு. வேற எந்த விஷுவல்ஸும் இந்த சாங்ல டிஃப்ரெண்டா காட்டல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த சாங்கை கேட்கும்போது ஐயப்பன் சாங் கேட்குற மாதிரியே இருக்கிறது. ஏதோ சாமி சாங்கை கேட்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா சம்மந்தமே இல்லாமல் நெருப்பு, இது அந்த நெருப்பு, இது இந்த நெருப்பு, லைக் புலி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் டிஆர் தளபதி விஜய் இது அந்த புலி இந்த புலின்னு பாட்டு ஒரு டைலாக்காக பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சாங்கையும் இது அந்த நெருப்பு இந்த நெருப்புன்னு மாற்றி மாற்றி நெருப்பை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த சாங்கில் ஒரு கடைசி ஒரு நிமிஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கடைசி ஒரு நிமிஷம் மாதிரியே இந்த சாங் ஃபுல்லாகவே இருந்திருந்தால் உண்மையாலுமே சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த காஸ்டியூம்லாம் போட்டு சூர்யா அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க. அந்த போர்ஷன் சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க.